வணக்கம் மக்களே. நகைக்கடன் தள்ளுபடிக்கான குஷியான அறிவிப்பு தான் வெளியே இருக்கு. நேற்றைய தினம் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஜாக்பாட் அறிவிப்பு காத்திருக்கு. தமிழக அரசு வட்டாரங்களிடமிருந்து கசிஞ்சிருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னா, ஏற்கனவே 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நான் பலமுறை பத்தினா பேசியிருக்கோம். ஆனா அத 3 சவரன் வரைக்கும் குறைக்க போறதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. கூடவே சில கடுமையான விதிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விதிச்சிருக்காங்களாம். அதாவது தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே இந்த முறை 2026 நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் 10 நாள்ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான ரிசல்ட் அதாவது மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுக்கப்புறமா தமிழக அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமான யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா உறுதியாக கிடைக்கப் போகுது, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றும் சில முக்கியமான விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. பட்டியல்ல பேர் சேர்க்கணும் அப்படின்னா தகுதியானவர்களுடைய பேர் மட்டும்தான் இந்த முறை சேர்க்கப்படுமா. சில முக்கிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அப்போ கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி இந்த 2026ல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும். மற்றபடி வேறு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் ஷுவராக சொல்லுவேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்று நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான இலவச திட்டங்கள் ஸ்கீம்ஸை பற்றி எல்லா நியூஸும் டீட்டெயிலான எக்ஸ்பிளைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ஆதரவு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொடுங்க. தமிழக அரசானது நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரன் வரைக்கும் பண்ண போகிறாங்களா இல்லை 3 சவரன் வரைக்கும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ 2021 எலெக்ஷன் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா மக்கள் நகைக்கடன் 5 சவரன் வரைக்கும் வாங்கியிருப்பீங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டீங்க, இந்த தேதிக்கு அப்புறமா நீங்கள் நகை அடமானம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஏதாவது காரணத்தை சொல்லி நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதிலே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ 2026 இந்த முறை 5 சவரனுக்கான நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அன்னைக்கு தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு 1 கிராமினுடைய தங்கம் விலை 14,000 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. அதனால் 5 சவரன்லேருந்து 3 சவரனாக பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறதாக ஆலோசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி ஆல்ரெடி தமிழக அரசு கடன் இருக்குது. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் 3 சவரனுக்கு உட்பட்டு நகைக்கடன் வாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்குமே தள்ளுபடியானது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ 3 சவரன் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். 5 சவரன் வச்சுருக்கவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும்னா சொல்லலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதற்கான முழுமையான ஆட்சி வரைவு அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஜிஓ அப்படிங்கிறது பாஸ் பண்ணுவாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த முறை நகைக்கடன் தள்ளுபடிக்காக சில கூடுதல் விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னக்கட்டியே நீங்கள் நகை அடமானம் வச்சுருக்கணும். எலெக்ஷன் அறிவித்ததுக்கு அப்புறமாவோ இல்லைனா இனிமேலும் நீங்கள் நகை அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் மத்திய வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதே மாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இந்த வங்கிகளில் வச்சுருந்தா மட்டும்தான் நகைக்கடன் முழுமையாக கிடைக்கும். ஸோ மித்த வங்கிகளில் அதாவது மித்த மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் முக்கியமாக அந்த 2 வங்கிகளுக்கு கட்டாயமாக உறுதியாக பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியானது முதல்ல அங்கே தான் வரும். ஸோ அதனால தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வச்சுருக்கீங்களோ உங்கள் ஏரியா லிமிட்குள்ளே அது வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிற மாவட்டங்கள்லையோ இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஏரியாவில் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானதை வச்சுக்கோங்க, உறுதியாக தள்ளுபடியானது வரும். ஸோ எலெக்ஷன் அப்புறம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே தள்ளுபடியானது அறிவிக்கப்படும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, கணவன், மாமனார், மாமியார்னு சொல்லிட்டு அனைவருடைய பெயர்லையுமே ஸோ 3 சவரன் சொல்லிட்டு பிரித்து வச்சாலுமே உங்களுக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த தள்ளுபடியானது கிடைக்கப்படும். ஸோ உங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை இது போன்று ஐடி ப்ரூஃப் இருக்கக்கூடிய, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ மத்திய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதே மாதிரி மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய ஹெட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கிக்கு லிஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ தகுதியானவர்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா
3 பட்டியலா பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போடுவாங்க. முதல் பட்டியல்ல வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் மற்றும் யாரெல்லாம் ரொம்ப ஏழையா இருக்காங்களோ, அதே மாரி அரசு சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் பட்டியல்ல போயிரும். அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2வது முறையும் பட்டியல்ல பார்த்தீங்கன்னா பேர் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா 3வது முறையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரான பெயர்கள் எல்லாமே சேர்ப்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசானது நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமா மத்திய கூட்டுறவு வங்கி, வேளாண்மை தொடக்க கூட்டுறவு வங்கிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அதில முதல் சுற்று பட்டியல்லேயே உங்களுடைய பெயர் சேரணும் அப்படின்னா, நீங்க 3 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடியானத வச்சிருக்கணும். அதே மாரி எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அடமானமானது வச்சிருக்கணும். உங்க ஏரியா லிமிட்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். குடும்பத்தில ஒரு நபர் மட்டும் தான் வச்சிருக்கணும். இந்த மாரி அனைத்தையும் நீங்க கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா, முதல் சுற்று பட்டியல்லேயே உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது இடம் பிடிச்சிரும். மிச்சம் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுல பார்த்தீங்கன்னா பெயர் சேரும். இருந்தாலுமே கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்திலே பார்த்தீங்கன்னா, அது பெரிய டென்ஷனாவே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு வந்து கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, உங்களுடைய குடும்ப அட்டை, உங்களுடைய ஃபோட்டோ, முக்கியமா கூட்டுறவு வங்கிகள்ல நகை அடமானம் வச்சுறதுக்கான அந்த ரசீது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் தான் வேணும். ஜெராக்ஸ் இல்ல. அப்புறம் உங்களுடைய பாஸ்புக் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? அந்த பாஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. சில டைம் உங்களுடைய வீட்டு ரசீதும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கேட்பாங்க. அதனால முடிஞ்ச அளவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3ஆம் கட்ட நிலை பெயர்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு வருமான ரீதியா பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் இருக்காங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணி தான் அவங்களுடைய பெயர வந்து சேர்ப்பாங்க. அதனால் வருமான அட்டை அந்த இது தேவைப்படுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படும். அதுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம். பொது வங்கிகளான இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க், ஐஓபி, பாண்டியன் கிராம வங்கிகள்ல நகை அடமானம் வச்சுட்டு தள்ளுபடி கிடைக்குமா? கிடைக்காதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த முறை தள்ளுபடியானது கிடைக்கப் போவதில்லை. கூட்டுறவு வங்கிகள்ல யாரெல்லாம் நகை அடமானம் வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து தள்ளுபடி அறிவிப்பானது வெளியாக போகுது. அதனால பொது வங்கிகள்ல இந்த முறை 2026 எலெக்ஷனை பொறுத்தளவு தள்ளுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாரி நகை அடமானம் வச்சுட்டு தள்ளுபடி கிடைக்குமா? கிடைக்காதா? 5 சவரன் கிடைக்கப் போகுதா? 3 சவரன் கிடைக்கப் போகுதான்னு பல சந்தேகத்தோட பாமர மக்கள் பார்த்தீங்கன்னா, தினம் தினம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமர மக்களுக்கும் புரியிற மாரி எத்தனை சவரன் வரைக்கும் பண்ண போறாங்க? என்னென்ன மாரியான விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க? என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? அப்படின்னு அனைத்து விஷயத்தையுமே இந்த வீடியோல பேசியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி தமிழக அரசானது அதாவது வட்டாரங்கள் தகவல் வந்து கசிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த முக்கியமான ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க? இன்னும் கூடுதலான சில விதிமுறைகள்லாம் இருக்கு. இதையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில், அடுத்து அமையப்போகும் புதிய அரசு நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக என்ன முடிவு எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாகியுள்ளது. தேர்தல் களத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து வாக்குறுதிகள் வழங்கியுள்ளதால் இந்த விவகாரம் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மீண்டும் அடுத்து புதிய அரசு வரப்போகுதா? ஏற்கனவே உள்ள திமுக அரசு ஆளப் போகிறாங்களா? இப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வரக்கூடிய அரசானது நகைக்கடன் தள்ளுபடியும் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 நாட்கள் மட்டுமே இருக்குது. நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுமா என்பது முழுமையாக புதிய அரசின் கொள்கை முடிவை பொறுத்தது என்பதால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை எந்த உறுதியான தகவலும் இல்லை என நிதி நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது இனி வரக்கூடிய அரசாங்கமானது அப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமை மற்றும் அவர்களுடைய கொள்கை முடிவை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் தெளிவாக முழுமையாக வெளியிடலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் தள்ளுபடி வழங்கப்பட்டது போது பல்வேறு தகுதி விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2021 எலெக்ஷன் அப்போ நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் போது 5 சவரன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அனைத்து மக்களுக்குமே கிடைக்கல. தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லிட்டு சில விதிமுறைகள் எல்லாமே நிறைய விதிச்சிருந்தாங்க. அதனால நிறையா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிடுச்சு. முக்கியமாக வறுமை கோட்டு கீழ உள்ள மக்களும் தகுதி இருந்தும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. இந்த முறை 2026 எலெக்ஷன் அப்போ என்னென்ன விதிமுறைகள் வரப்போகுது, அதுவும் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு அறிவித்ததுக்கு அப்புறம் மட்டுமே நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து நிதி நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. அவசர தேவைகளுக்காக பலரும் கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து கடன் பெற்று வருகின்றனர். நகைக்கடன் வழங்கப்படும் தொகை மற்றும் வட்டி வீதங்கள் வங்கி மற்றும் காலநிலை பொறுத்து மாறுபடுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தொகை அல்லது வட்டி விகிதத்தை பொதுவாக நிர்ணயிக்க முடியாது என வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
ஸோ கூட்டுறவு வங்கிகள்ல அதிகப்படியான மக்கள் நகைகள் எதுக்கு அடமானம் வைக்கிறாங்கன்னா, ஒண்ணு இந்த மாரி எலக்ஷன் டயத்துல தள்ளுபடியானது கிடைக்கும் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அடுத்து வட்டி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள பொறுத்தளவு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுலயும் விவசாய கடன் மாரி பற்று ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மாரி இருக்கும். இத வாங்கி வச்சீங்க அப்படின்னா, இன்னுமே வட்டியானது ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால தான் கூட்டுறவு வங்கிகள ரொம்ப மக்கள் பார்த்தீங்கன்னா விரும்பி வைக்கிறாங்க. கடன் பெற்றவர்கள் வட்டி சுமையை கருத்தில் கொண்டு தங்களது நிதி திட்டங்களை திட்டமிடுவது அவசியம். குறிப்பாக நீண்ட காலமாக அடகு வைத்திருக்கும் நகைகளுக்கு வட்டி சுமை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஸோ நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வரும் அப்படின்னு நகை அடமானம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுக்கான எக்ஸ்பிரி டேட் வந்து வந்திருக்கும். நகையை திருப்பணும் இல்லைனா வட்டி கட்டி திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறது நோட்டீஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் தங்க நகையை பார்த்தீங்கன்னா வட்டி கட்டி ஒன்று திருப்பி வச்சுருங்க. இல்லைனாலும் உங்களுக்கு 3 நோட்டீஸ் வந்துருச்சுன்னா நகை ஏலம் விடப்படும் சொல்லிடுவாங்க. இல்லைனா ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நோட்டீஸ் வர்றதுக்கான நாட்கள் இருக்குது, அதுக்குள்ளேயும் சில எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும், அவங்களுக்கு தள்ளுபடியும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே போடுவாங்க. ஸோ அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இதை எதிர்பார்க்காம டேட் முடிஞ்சுச்சு அப்படின்னா திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில நகை போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மீட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு மக்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எலெக்ஷன் தேதி ரிசல்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நகை அடமானம் வைக்க. இனிமேல் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு எலெக்ஷனுக்கு அப்புறமா நீங்கள் நகை அடமானம் வைக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா இது வந்து தேதியில வந்து அலாட்கேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படின்னா நிறையா கோடியான செலவுகள் பார்த்தீங்கன்னா ஆகும். நிறையா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இனிமேல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து வட்டி கட்டி திருப்பி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்ஐசி போன்ற நிறுவனங்களில் பாலிசி வைத்திருப்பவர்கள் பெரும் முதிர்வு தொகையை கடன் அடைப்பதற்கோ அல்லது பிற நிதி தேவைகளுக்கோ பயன்படுத்துவது ஒரு விதமான விருப்பமாக தேர்வாக இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொருவரின் நிதிநிலை மற்றும் தேவைகளை பொறுத்தே முடிவு செய்யப்பட வேண்டும் என நிதி ஆலோசகர்கள் விரும்புகின்றனர். அதாவது நிறையா பேர் எல்ஐசி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறையா மக்கள் வந்து ஒவ்வொரு தேவைக்காக போட்டிருப்பாங்க. சில பேர் மகளுடைய படிப்புக்கும் கல்யாணத்துக்கும், வயதானவர்கள்லாம் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அவர்களுடைய நிதி சூழலை பொறுத்து அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா முதிர்வு காலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை வட்டி கட்டுறதுக்காகவோ இல்லைனா படிப்பு செலவுக்காகவோ குடும்ப செலவுக்காகவோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிதி ஆலோசகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த எல்ஐசி அப்படிங்கிறது மொத்தமாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்குது. ரொம்ப பாதுகாப்பானது. அதனால தான் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் பணம் வந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிதி ஆலோசகர் ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வலியுறுத்துறாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடும் வரை மக்கள் தங்களது முதலீடு மற்றும் கடன் தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி அவசர முடிவுகளை எடுப்பது நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளது. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ பார்த்தீங்கன்னா இப்போ நகை அடமானம் வச்சிங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவசர அவசரமாக நகையை பார்த்தீங்கன்னா அடமானம் வைப்பீங்க. இதனால் வட்டி கட்டுற சுமை தான் கிடைக்கும், தள்ளுபடியானது கிடைக்காம போயிடும். அதனால் உங்களுடைய சொந்த ரிஸ்கின் பேரில் பார்த்தீங்கன்னா எதுனாலும் கவனமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் சொல்கிறாங்க இல்லை சமூக வலைதளங்களில் வருது இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்படாத நியூஸை நம்பி நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகாரப்பூர்வமான அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் மட்டுமே நீங்கள் எதுனாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா பெரிய சிக்கலில் பார்த்தீங்கன்னா இதுவே விட்டுரும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படும் அப்படின்னு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற நகையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிதி சுமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளிடும். அதனால் ஏற்கனவே நகை அடமானம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இனிமேல் புதிதாக வைக்க போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு வச்சுக்கோங்க. தங்கம் அடகு வைப்பவர்கள். தங்கம் என்பது பலருக்கும் முக்கியமான சொத்து என்பதால் அதை அடகு வைத்திருப்பவர்கள் தங்களது நிதிநிலையை பரிசீலித்து சரியான நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும். நகைகளை மீட்பதா அல்லது கடனை தொடர்வதா என்பது தனிநபர் நிதி திட்டத்தை பொறுத்தே அமையும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அதாவது இப்போ நகை அடமானம் வச்சதுக்கப்புறமா ஸோ இப்போ நீங்கள் வந்து திருப்பணுமா இல்லைனா மொத்தமாக வட்டி கட்டி மட்டுமே மீண்டும் வைக்கலாமா அப்படிங்கிறது தனிப்பட்ட நபருடைய விருப்பம். அது அவர்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தது. ஸோ நிறையா பேர் தள்ளுபடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டியை மட்டும் கட்டி அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை வராது அப்படின்னு நினச்சிட்டு உடனடியாக திருப்பிடுவாங்க. ஏன்னா வட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமாக போட்டாங்கன்னா ஒரு 10,000 20,000 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சூழல் எல்லாமே தனிநபர் தான் அவருடைய நிதி சூழலை பொறுத்து எந்த முடிவுனாலும் எடுக்கணும் அப்படிங்கிறத நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. இதையுமே நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் தள்ளுபடிக்கு ஆசைப்பட்டு கூடுதலாக வட்டி கட்டணும் அப்படின்னா அதுவே பெரிய சிரமமாயிரும்.
இந்த மாதிரி முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, பொது வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஸோ நிறையா பேர் இன்னுமே பொது வங்கிகளில் நகை அடமானம் வச்சோம் அப்படின்னா, ஸோ அரசு தரப்பு வங்கியிலிருந்து கண்டிப்பாக தள்ளுபடி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. கூட்டுறவு வங்கிகள்லையுமே யாராவது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ இது சம்மந்தமான முடிவுகள் எடுத்தால் தான் தெரியும். அது வரைக்குமே கூட்டுறவு வங்கிகளில் எவ்வளோ சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க மற்றும் யார் யாருக்கெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து கிடைக்கல நமக்கு இன்னும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் பற்றிய தகவல் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.